இந்த டாக்ஸிக் படத்துக்கு பெங்களூர் மால்ஸ்ல இருக்கிற தியேட்டர்ஸோட டிக்கெட் பிரைஸை பாருங்க. இல்ல எனக்கு புரியல. சரி, அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸிக் திரைப்படம் உலகளாவிய தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம படத்துக்கு VFX அனிமேஷன் பண்ணவங்க நார்மல் கிடையாது, DNEG. அதாவது இப்போ நம்ம ரிலீஸ் ஆக போற ராமாயணம் படத்துக்கும் சரி, ஏற்கனவே ரிலீஸ் ஆன இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரியான படம் எல்லாத்துக்கும் DNEG தான் VFX பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த லெவலில் VFX இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஜான் விக், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரியான படங்கள்ல ஸ்டண்ட் மாஸ்டரா பணிபுரிஞ்ச JJ பெரி தான் இந்த படத்துலயும் யாஷ்க்கு சண்டை காட்சிகளுக்கு உதவி இருக்காரு. ஸோ ஃபைட்டிங்லாம் எந்த லெவல்ல இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில ஷோ பார்த்துட்டு வந்த ஏகப்பட்ட தமிழ் ஆடியன்ஸ் படத்தை வேற லெவலில் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் சீன்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்டடா இருக்கணும், வேற லெவலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் படம் பயங்கர பிரம்மாண்டமா 3 hours 14 minutes கொண்ட டியூரேஷன் ஓடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஷூட் பண்ணதே கன்னடா, அதே நேரத்தில் சைமல்டேனியஸா இங்கிலீஷ்லயும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்படி ஒரு படத்தோட ப்ராஜெக்டை ஒரு ஃபீமேல் டைரக்டர் கீது மோகன்தாஸ் அப்படின்றவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரைலர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை அவங்க எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கேமரா ஆங்கிள்லாம் எப்படி இருக்கு, எப்படி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு எனக்கும் பயங்கர ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன், இந்த படம் IMAX அண்ட் 4DXல கூட ரிலீஸ் ஆயிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, வீடியோவோட மெயின் பார்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற மால்ல இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் நார்மல் தியேட்டருக்கு வெறும் 202 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் ரோக்கெல்லாம் 60 rupees தான் தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த படம் வேற IMAXல வேற இருக்கு. ஸோ IMAXோட டிக்கெட் கூட 441 rupees தான் தமிழ்நாடு IMAXல நான் சொல்லிட்டு இருக்கேன். மேட்ரு அது கிடையாது. பெங்களூர்ல இருக்கிற மால்ல இருக்கிற வெறும் 7.1 டால்பி, அதாவது அந்த சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இருக்குமே, சீலிங்ல ஸ்பீக்கர்ஸ் இல்லாம, அந்த தியேட்டர்லயே இதுதான் கதை. பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் ரோல உட்காந்து படம் பார்க்கணும்னாலே 530 rupees பே பண்ணணும் ஒரு டிக்கெட்டுக்கு. நீங்க கேட்பீங்க லோக்கல் தியேட்டர்ஸ்ல போய் என்ன கதை அப்படின்னு. அதுவும் கிட்டத்தட்ட 350 rupees லோக்கல் தியேட்டர்ஸ்ல கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்கணும்னாலே அவ்வளோ இருக்கு. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது தான் புரியுது. நம்ம தமிழ்நாடுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது 120னா 120 தான் இருக்கணும், 150னா 150 தான் இருக்கணும். ஸோ நம்மளோட டிக்கெட்ஸ் 150 பிளஸ் அந்த GST டாக்ஸேஷன்லாம் சேர்ந்து வரதுனால மேக்ஸிமம் 200 தான் இருக்குது, அதுக்கு மேல போகாது. ஆனா கம்பேரிசன் படி பார்க்கும்போது தமிழ்நாட்டோட தியேட்டர்ஸ் வேற லெவல்னு சொல்லுவேன். ஸோ இப்பவே டாக்ஸிக் மாதிரியான படத்தெல்லாம் IMAXல மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிக்கெட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1700 ஒரு டிக்கெட்டுக்கு IMAX நாங்கள் கொடுத்து பார்க்கணும். டாக்ஸிக் படத்துக்கு நீங்க தியேட்டர் போறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க.